அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதம் என்பார்கள். ஆனால் இது சிவ வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த மாதமாகும். மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுவதைப் போலவே சிவபெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படும். சிவன் கோவில்களில் நடக்கும் மிக உற்சவங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த ஆருத்ரா தரிசனம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? திருவாதிரை நட்சத்திரம் எப்படி சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று என்பதை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீடியோவை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி வைத்துக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை. மற்ற தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜெயந்தி விழா கொண்டாடினாலும் சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது கிடையாது. பிறப்பும் இறப்பும் இல்லை என்று சொல்லப்படும் ஈசனுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் என்ன தொடர்பு? ஆருத்ரா தரிசனம் எதற்காக நடத்தப்படுகிறது? சிவன் கோவில்களில் குறிப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுவது ஏன் என்பதை வாங்க தெரிந்து கொள்ளலாம். 27 நட்சத்திரங்களில் திரு என சிறப்பித்து கூறப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை, மற்றொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய இரண்டும் தான். தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்று பெயர். மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது. சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது எப்படி என்பது பற்றி புராண செய்திகள் உள்ளன. சேந்தனார் வீட்டுக்கு கழி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள். இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு கழி படைக்கப்படுகிறது. இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது. ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள். திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது. அக்காலத்தில் திருமணமான 4வது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்து விடுகிறான். கலங்கி துடித்த திரேதாயுகா, பார்வதி தேவி, உன் பக்தையால என்னை இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள். அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள். அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார். இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில்தான் நடந்தது. இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது. சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சிவனை மனம் உருக வேண்டினால் நமக்கும் சிவ தரிசனம் கிடைக்கும், அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருந்தாலும் தன்னுடைய பக்தருக்காக தானே மனம் இறங்கி வந்து அருள் செய்ததால் இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய தினமாக கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க ஆருத்ரா தரிசனம் 2026ஆம் ஆண்டில் ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இது விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படும். மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்திரகோசமங்கை என்ற ஊரில் இந்த விழா மிகவும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். நன்றி, வணக்கம்.